வணக்கம். மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட், நட்சத்திரங்களை பற்றி நிறைய பார்த்துட்டு வரோம். அப்படி இன்னைக்கு நட்சத்திரங்களின் வரிசையில் பார்க்க போற ஒரு அருமையான நட்சத்திரம் பூராடம். இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். குரு வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற 1, 2, 3, 4 பாதங்களை கொண்ட நட்சத்திரம் பூராடம். ஒரு அற்புதமான நட்சத்திரம் என்று சொல்லலாம். இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்மை, நியாயம், தர்மம், வாக்குறுதிகளை காப்பாற்றுவது என்பது மிகவும் பிடிக்கும். பூராடம் இசை, நடனம், நாட்டியம், கலைகள் மீது அலாதி பிரியமும் ஆர்வமும் இருக்கும். பூராடம் போராடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, எந்த வேலையும் முடிப்பதற்காக இறுதி வரை போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள் போராடும். போராடம்னாலே எல்லா போராடமும் போராடும்னால இல்லை, ஏதோ சொல்லி வச்சுட்டாங்க அதுக்காக அதுதான் நடக்குமானா கண்டிப்பா இல்லை. போராடும் போராடும். எதுக்காக போராடும்? ஒரு விஷயத்தை நான் முடிச்சிருவேன், இதை முடிக்காம நான் விடமாட்டேன் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் போராட்ட குணம் அவங்களுக்கு இருக்கும். அதான் போராடும். இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் கலப்பு திருமணமும் காதல் திருமணமும் நடந்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். 4 வயது வித்தியாச இடைவெளியில் திருமண வாழ்க்கை இருக்கும். கணவருக்கு விட பெண்ணு 4 வயசு வித்தியாசம். அப்படி இல்லைன்னா அவங்க வம்சத்துக்குள்ள குலத்துக்குள்ள ஆணை விட பெண் வயது அதிகமாக இருக்கிறவங்க, 1 வயசு 6 மாசம் இப்படி அதிகமா இருக்கிறவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்பதால் அழகு, அறிவு, திறமை, உடை, உணவு இதிலெல்லாம் ஆர்வம் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு மந்திரங்கள் வழிபாடு, மந்திரங்கள் சொல்லி வழிபடுறது, அதே போல கண் பிரச்சனைகள் வர்றது, தலை சார்ந்த தொந்தரவுகள் வர்றது, பால்பட்டேஷன், இருதய படபடப்பு, இந்த மாதிரி டிஸ்டர்ப் வர்றது, ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய படபடப்பு வர்றது, மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கிறது இயற்கையா இருக்கும். அது மாறவே மாறாது. அதே போல இவர்களுக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம நடந்துக்குவாங்க. ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல முனைப்பா இருப்பாங்க பூராட நட்சத்திரக்காரர்கள். ரொம்ப ஒரு அற்புதமான நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் என்பது ஆண் குரங்கு. அப்ப ஆண் குரங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வில்லிங்கா, ஒரு பலத்தோட பெண்களை பாருங்க, போராட்டத்துல பிறந்தவங்க. இந்த ஆண்கள் எவ்வளவு எஃபிஷியன்சியா ஒரு பலத்தோட வேலை செய்யறாங்களோ, போராடுறாங்களோ, அதே பலம் அவங்க கிட்ட இருக்கும். இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு சில நேரங்களில் அவர்களுக்கு மன அழுத்தம், தீராத மனநோயும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது மட்டும்தான் ஒரு பெரிய மைனஸா கருதப்படுது. அதே போல பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அவங்க வம்சாவளியில 2 திருமணம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியேறி ஒரு தனி வேற இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வேற இடத்துக்கு இவங்க பணத்தை வெளியில கொடுத்து மாட்டிக்குவாங்க. இவங்களுக்கு பணம் வெளியில இருந்து கொடுத்தாங்கன்னா வராது. இவங்க கிட்ட மட்டும் பணம் வாங்கினவங்க இல்லைம்பாங்க, கொடுக்க முடியாதும்பாங்க. இது இவங்களுக்கு இருக்கிற அதீத சிக்கல். இவர்களுக்கு கண் பிரச்சனை, தலை பிரச்சனை, பார்வை குறைபாடு, இந்த மாதிரி டிஸ்டர்ப் வந்து போகும். ஆணாக இருந்தால் மனைவியினால ஒரு போராட்டம் இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் டாமினேஷனா இருப்பாங்க எப்பவுமே. அப்ப இவங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். இவங்க குடும்பத்துல வம்சாவளியில ஸ்கின் தொந்தரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கின் தொந்தரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இவங்க வம்சாவளியில குழந்தை பேர், லேட்டா குழந்தை கிடைச்சது, குழந்தை இல்லாம இருக்காங்க, குழந்தைகளால மனக்கசப்பு, குழந்தைகளுக்கு வியாதி, வீசிங், அலர்ஜி தொந்தரவு, இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுயதொழில் செய்யணும், பெரிய ஆளா வரணும், பெரிய அளவுல முன்னேறணுங்கிற எண்ணமும் வைராகியமும் அதிகமா இருக்கும். இவர்கள் மல்டிபிள் டேலண்ட் பர்சன். இவங்க இடம், நிலம், வீடு, வாகனம் எல்லாம் சொந்த முயற்சியால் உருவாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க, போராடுவாங்க. அதுதான் இந்த போராட்டம். போராடும், போராடி அமைப்பாங்க அப்படிங்கிறத போராடும் அப்படின்னு வச்சாங்க. அதே போல
பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பவுமே தன்மானத்தை விட்டு கொடுக்கவே முடியாது. உங்களால ஆளுமை குணம் இருக்கும். யாருக்காக அடிபணிஞ்சு கீழே எல்லாம் போக முடியாது. நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. வேற வழியே இல்லை. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் வகையில் சில கசப்புகளும் சங்கடங்களும் உருவாகும். ஒரு மைனஸ் இருக்கும். பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்பத்தில் பாருங்க, இந்த பாம்பு கடி, நாய்க்கடி, கரண்ட் சேக்கடிச்சது, தீ வச்சுக்கிட்டது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருக்கும். வம்சாவளியில செக் பண்ணீங்கனாலும் இருக்கும். இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெண் சாபங்கள், பெண் வகை சாபங்கள் ஏதாவது மைல்டா வரும். அப்போ அந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருக்கிறது, வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம, முன்னேற்றம் இல்லாம கஷ்டப்படுறதுங்கிறது மாதிரியான அமைப்பு கொஞ்சம் இருக்கும், ஒரு 25%. ஆனாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலாக விழிப்புணர்வோடு செயல்பட்டு வளரக்கூடிய ஆற்றலும் தன்மையும் இவர்களுக்கு அதிகம். இதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு பூராடம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதே போல பூராடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கு தொழில் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் மேன்மை அடைவாங்க, வளர்ச்சி அடைவாங்க, முன்னேற்றம் அடைவாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே அது இருக்கும். நான் சொல்லிட்டு வரதெல்லாம் பொது பலன். இனி அவங்க சுய ஜாதகத்துல இருந்து பார்த்துதான் நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை ஏற்றமாகவும் இல்லை, இறக்கமாகவும் இல்லை, எப்படியோ ஆவரேஜா ஓடிக்கிட்டு இருக்கு சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்படியே சீரா போயிட்டு இவங்களுக்கு பாருங்க, தூர தேசமா போய், அதாவது திருப்பதி, ஷீரடி, பூரி ஜெகநாதர், ராமேஸ்வரம், இந்த மாதிரி எல்லாம் போய் தூர தேச பிரயாணம் பண்ணி அந்த ஆன்மீக பிரார்த்தனைகள் பண்ணிட்டு வரக்கு பாக்கியம் கிடைக்கும். காசி போனேன் அப்படிங்கிற, இல்லைன்னா அந்த ஆசை அதிகமா இருக்கும், அளவுக்கு அதிகமா இருக்கும். நான் இங்க எல்லாம் போய் வழிபடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பூராட நட்சத்திரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் சொல்லலாம். அழகு, அறிவு, ஞானம், அதே போல உங்களுக்கு தொழில் திறமை எல்லாம் கலந்த மல்டிபிள் டேலண்ட் பர்சன் அப்படின்னா பூராடம். அதே மாதிரி பூராடம் அப்படிங்கிறது ஒரு மனித குணத்தோடு, கொஞ்சமாவது ஈரம் இருக்கு மனசுல, மனித குணத்தோடு. மனித குணம்னா என்ன? கோவப்படாம, ராட்சச கணம் வேற, மனித கணம் வேற. அந்த கணம் கொஞ்சம் போராடம் இருக்குதா சரி, கோபம் இல்லாம எப்படியாவது அனுசரிச்சு வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் குறிக்கும். அதே போல வஞ்சி மரம், இவங்களுடைய ஸ்தல மரம் வஞ்சி மரம். இந்த நட்சத்திரத்துக்கான மரம் அப்படிங்கிறது வஞ்சி மரமா சொல்லப்படுது. அதே போல இவங்களுக்கு ஆண் குரங்கு விலங்குல நம்ம ஏற்கனவே அது பார்த்தோம். அப்ப ஆண் குரங்குன்னா என்ன அப்படின்னா, கொஞ்சம் பராக்கிரமமா, வேகமா, உக்கிரமா, வீரமா இருக்கும். சில பூராடத்துல பிறந்தவங்க பாருங்க, குடும்பத்தின் மேல அக்கறை இருக்கும், ஆனா குடும்பத்தோட சேர்ந்து வாழ விடாது. அது உழைக்கிறக்கு ஓடிடும், அங்க இங்க இங்கன்னு ஓடிக்கிட்டே தாவிக்கிட்டே இருக்கும், வேற வழி இல்லை. இது அவங்களுக்கு இப்படித்தான் அமையணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, விதி. ஸோ அது எழுதப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிறது பூராடத்தோட குணம். பூராடம்ங்கிறது உங்களுக்கு சுக்கிரனோட நட்சத்திரமா சொல்லப்படுது. அது குரு வீட்டுல உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது. அப்ப இவங்களுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம்ங்கிறது இயற்கையாகவே அதிகமா இருக்கும். சுத்தமா இருக்கிறது, கசகசன்னு இல்லாம பாத்துக்கிறது, தன் உடைய அழகா உடுத்துறது, இந்த மாதிரி பூராட அன்பர்கள் ரொம்ப நல்லபடியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுல தீவிரமா இருப்பாங்க அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதே போல பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க வருமானம் ஏற்ற இறக்கமாவே இருக்கும். ஏதோ சீரா சில நாள் போகும், அப்புறம் ஏற்ற இறக்கமாவே இருக்கும் அப்படிங்கிறது பூராட நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். இவங்க தந்தையார் வருமானத்துக்காக சில காலங்கள் ஊர் விட்டு ஊர் மாறி, தொழிலுக்காக ஒரு இடம் மாறி, ஒரு டிராவல் பண்ணி போய் தொழில் செய்யற மாதிரியான ஒரு அமைப்புக்கு இந்த போராட்டத்துக்கு கொடுக்கும். இவங்க தந்தையார் வழியில, தாயார் வழியில் இருக்கிற சொத்துக்கள், தந்தையார் அல்ல தாயார் வழியில் இருக்கிற சொத்துக்கள்ல சில நேரங்கள் வில்லங்கங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள் இதெல்லாம் முடியும். இல்ல சில நேரங்கள் இவங்க தாயாருக்குமே உடல் உபத்திரவம், போராட்டம், நெருக்கடிகள் இயற்கையாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூராட நட்சத்திர என்பது. அப்ப பூராடம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம், இதுல மாட்டுக்கிறதுக்கு இடமே இல்லை. இவங்களுக்கான பரிகார கோயில் ஆகாசபுரீஸ்வரர், தஞ்சாவூர் மாவட்டம் கடுவெளி அப்படிங்கிற ஒரு ஊர். கடுவெளி சித்தர்னே உள்ள இருக்காரு ஆகாசபுரீஸ்வரர். ரியல் எஸ்டேட் பண்றவங்க, பெரிய அளவுல ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் போய் வழிபட வேண்டிய ஸ்தலம் கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர். அந்த வழிபாடுகள் இவர்களுக்கு எப்பவுமே மேலோங்கி மேன்மையை கொடுத்து மக்களை ஒரு பெரிய அளவுல முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய விஷயத்தான் இந்த கடுவெளி சித்தரனுடைய ஆலய வழிபாடு. ஆகாசபுரீஸ்வரர் ரொம்ப நல்லா இவங்களை கைட் பண்ணக்கூடிய கடவுளா இருப்பாரு. நீங்க விருப்பப்பட்டா நீங்க போய் பிரார்த்தனைகள் பண்ணி
உங்களுடைய கர்ம பலன்களை கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து ஒரு மனநிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கடுவெளி சித்தரனுடைய ஆலயம் உங்களுக்கு பயன்பாடா இருக்கும். இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய குலதெய்வ கோயிலுக்கு போகணும். மேக்சிமம் குலதெய்வ கோயிலுக்கு போக போக உங்களுடைய பிரச்சனைகள் மேக்சிமம் குறைய வரும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு வழக்கை ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு. உங்களுக்கு வழக்கு, எதிரி, கடன், நோய், பகை இதை கூட முறியடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு. அப்படின்னா அது மிகையே அல்ல. ஒரு சிறப்பான நட்சத்திரம், ஒரு அற்புதமான நட்சத்திரம் பூராடம் போராடும். எதற்காக? தன்னுடைய வேலையை, தன்னுடைய பணியை கடைசி வரை முடிப்பதற்காக போராடும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.